வணக்கங்க. அதாவதுங்க, உங்களுடைய சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு மெயினாக பாருங்கள். அதாவது பணம் வரணும், அமௌண்ட்டு வரணும், ஒரு காரியத்தை எடுத்தால் செய்யணும், ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், காரு சம்மந்தப்பட்டது வாங்கணும் அப்படின்னா குரு நல்ல இடத்துல இருக்கலாம். இப்போ நல்ல வருமானம், நல்ல ஆற்றல் வரக்கூடியது லக்கணத்திலே குரு இருந்தார்னு வச்சுங்க. லக்கணத்தில் குரு இருக்கும்போது இந்த குழந்தைகள், இவரோட சாதகரோட குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் குரு இருந்தால் குரு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும். 1, 5, 9. அப்போ 1, 5, 9 பார்க்கும்போது அந்த சாதகருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே போவார். குருன்னா பெரும் பணம். அப்போ அந்த லக்கணத்தில் குரு இருக்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்கும். நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க, குலதெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும், பங்காளிகளோட அனுக்கிரகம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு போவார். ஏன்னா லக்கணத்தில் குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்தை பார்க்கும். அதே 7ஆம் இடம் லக்கணத்தில் குரு இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம்னா மனைவி சாணம், நண்பர்கள், கூட்டாளி, பார்ட்னர், ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்னரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பார்ட்னராக போகிறது பூராமே இவருக்கு நியாயமான முறையில் நடந்துக்குவாங்க. இவரை ஏமாற்றவே மாட்டாங்க. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள்லாம் நல்ல ஒரு எண்ணம், மனநிலை அப்படி தான் வைப்பாங்க. அதே 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும். பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணியம், சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். இவருக்கு பெறக்கூடிய பையன், பொண்ணு, குழந்தைகள் எல்லாமே நல்லா படிக்கும், நல்ல பாசம் பற்றோடு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு லக்கணத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர், கூட்டாளி, மனைவி சார்ந்த உறவு, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை அமையும். 9ஆம் பார்வையாக குரு பார்க்கும். அப்போ 9ஆம் இடம்னா தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ இவருக்காக அவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பார். இதுதான். அப்போ லக்கணத்தில் குரு இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, 3, 4, அப்போ 4ஆம் இடத்துல சுகபோகம், நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் 3, 6, 8 பரனில் குரு இருக்கக்கூடாது. இந்த ஏமாந்து போகிறவங்கள நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. இந்த காரை வாங்குங்க, நல்லாயிருக்கும், பின்னாடி எதிர்க்க நல்ல ஒரு விலைக்கு போகும் அப்படி சொல்லுவாங்க. அந்த குரு 3, 6, 8 பரனில் இருக்கிற சாதகர் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சொன்னால் கண்மூடித்தரம் போய் வாங்கிடுவாங்க. வாங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதை ஓட்டிகிட்டு அது புரோசனமே இல்லாமல் போயிடும். ஒரு பைசாவுக்கு புரோசனம் இல்லாமல் அது எடைக்கு போகிற மாதிரி போயிடும். அப்படி நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல குருன்னா விபத்து, கண்டம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷனாக வந்துடும். 6ஆம் இடம்னா இப்போ ஒரு இடம் வாங்குகிறாங்க, வீடு கட்டுறாங்க, அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லோனில் போய் லாக் ஆகிடுவாங்க. அது ஒரு சிக்கல் பிரச்சனை. அதாவது குரு நல்ல இடத்துல இருக்கணும். 1, 5, 9 இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னா, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க நினச்ச காரியம் நடக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சுபஸ்தானத்தில் குரு இருக்கார். காரு, வண்டி, வாகனம், வீடு, மனை, அம்மா சம்மந்தப்பட்டது எல்லாமே அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ, இந்த மாதிரி வீடு கட்டின்னு நினைப்பார், கட்டிடுவார். இந்த இடம் வாங்கணும்னு நினைப்பார், வாங்கிடுவார். லக்கணத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தால் தனம், குடும்பம், வருமானம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அவருக்கு நல்ல வருமானம், அவர் எதிர்பார்க்காத வருமானம் கிடைக்கும். அதுதான் சாதகம். அப்படி அந்த குருங்கிறவர் ஒரு 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 ஆணோட சாதகம் இருந்தாலும் பெண்ணோட சாதகமாக இருந்தாலும் குருங்கிறவர் நல்ல இடத்துல இருக்கணும். நல்ல இடம் லக்கணத்தில் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 7ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தால் கோடி நன்மை. அவங்களுக்கு நல்லதே நடக்கும். நினச்ச காரியம் வெற்றி அடையும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.